இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலத்தை மட்டும் நம்ம வந்து ரைஸ் பண்ணி மேலே வந்து ரூஃப் பீம் அடித்து அதுக்கு மேலே ரூப் ஸ்லாப்பை போட்டு நம்ம வந்து காங்கிரீட்டை போட்டுட்டோம். அதுக்கடுத்து உள்ளே வந்து நம்ம வந்து பார்ட்டிஷனாக நம்ம வந்து ஏஏசி பிளாக்கை வந்து கட்டியிருக்கோம். அது எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னா, 7 அடி உயரத்துக்கு நம்ம வந்து ஏஏசி பிளாக் கட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு லிண்டல் பெல்ட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஏஏசி பிளாக்கை கட்டி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதில் இருக்க காம்ப்ளிகேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 7 அடி கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம லிண்டல் பெல்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த காலத்துக்குள்ளே போகாது. ஏன்னா நம்ம வந்து காலத்தை முன்னக்கூட்டியே ரைஸ் பண்ணிட்டோம், சுற்றி நம்ம வந்து பீமை போட்டு ரூஃபை அடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து இந்த மேலே உள்ள லோடை வந்து நம்ம வந்து வால் வழியாக நம்ம வந்து கொண்டு போகாமல் நம்ம வந்து ரூப் பீம் போட்டு நம்ம வந்து காலம் வழி கீழே உள்ள இடத்துக்கு கொண்டு போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த ஏஏசி பிளாக் வந்து லோட் கேரிங் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷனுக்காண்டி ஒரு மறைப்புக்காண்டி மட்டும்தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏனோ தானோன்னு போட முடியாது. இதுக்குன்னு ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது. இதுக்குன்னு ஒரு சைஸஸ் ஆஃப் பீமு, காலமு, ராடு எல்லாமே இருக்குது. அது பூரா வந்து பார்த்திங்கன்னா செக்சுரல் டிசைன்ஸு. அது வந்து ஒரு செக்சுரல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட பிளானை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம கூட உங்களுக்கான செக்சுரல் டிராயிங் வந்து ரெடி பண்ணி அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி முறையான செக்சுரலில் பயன்படுத்தி நம்ம அந்த மாதிரி காலமு, பீமு, ரூஃப் எல்லாமே போட்டிருக்கோம். 7 அடிக்கு லிண்டல் வந்து அந்த காலத்துக்குள்ளே போகல. அந்த காலத்துக்குள்ளே போகாதனால நம்ம அதை உடச்சி நம்ம வந்து ஏர்மானமும் ஏற்ற முடியாது. அந்த காங்கிரீட் நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து கீழே வந்து கரைக்கும் கிராக் ஆயிரும். ஸோ அதனால் காலத்தையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாசல் விடையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 3 அடி வாசல் அப்படின்னா நம்ம வந்து 3 அடி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த 3 அடி எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த அரை அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் அந்த காலத்தில் ஒட்டிடுவோம். ஒட்டி அது நேராக போய் லெண்டலில் போய் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிறோம்.